ஹாய். முன்னாடி எல்லாம் ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்க, 1 வருஷத்துக்கு ஒருக்க எங்கேயோ எப்பவோ ஒரு தப்பு நடக்கும். இப்போ அப்படியே குறைஞ்சு 3 மாசத்துக்கு ஒருக்க, 2 மாசத்துக்கு ஒரு தடவ, இப்ப டெய்லி 4 நியூஸு. விளாத்திக்குளத்துல, திருநெல்வேலியில, தூத்துக்குடியில, அந்த மாவட்டத்துல, இந்த மாவட்டத்துல எல்லா பக்கமும் இந்த ஆம்பளைங்களால பொம்பளைங்களுக்கு பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கு. தப்பு பண்ணவன் எல்லாம் நெஞ்ச நிமித்திட்டு நடந்துட்டு தான் இருக்கான். புள்ளைங்கள தான் "பார்த்து போங்கய்யா, பார்த்து போயிட்டு வாங்க, பார்த்து சூதானமா இருங்கன்னு" சொல்லி சொல்லி வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்கும்போது, அந்த புள்ள எதுக்கு அங்க போச்சு? இந்த புள்ளைக்கு இவன் கூட என்ன பேச்சு? இந்த புள்ள எதுக்கு தனியா அங்க நின்னுச்சு? இப்படியே சொன்னதுனால தான் இன்னைக்கு பாத்ரூம் போற இடம் வரைக்கும் வந்துட்டானுங்க. வீட்டுக்குள்ளேயே புகுந்து பண்றானுங்க. இப்ப சொந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதும் அந்த பிள்ளையோட பிரச்சனை தான். பாத்ரூமுக்கு போனதும் அந்த பிள்ளையோட பிரச்சனை தான். அப்படிதானே சொல்ல போறீங்க? இவனுங்களுக்கெல்லாம் மிஞ்சி போனா என்ன பண்ணிருவாங்க? 4 நாள் போராட்டம் பண்ணுவாங்க. விசாரணைன்னு கூப்பிடுவாங்க. மிஞ்சி போனா தூக்கு தண்டனைன்னு அறிவிச்சுட்டு விடுதலை பண்ணிருவானுங்க. இந்த தெனாவட்டு தான். மத்த ஊர்லலாம் சட்டம் இருக்குல்ல. இப்படி ஒரு பொம்பள பிள்ளைய பண்ணுனா இந்த அளவுக்கு நமக்கு பண்ணுவாங்க. நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு கொன்னுருவாங்க. பயமுறுத்துற மாதிரி சட்டம் இருக்கப்ப தான் மத்த ஊர்லலாம் அடங்கி ஒடுங்கி இருக்கிறானுங்க. அதே ஆம்பளைங்க தானே இந்த ஊர்லயும். இவனுங்களுக்கு மட்டும் என்ன? எந்த சட்டமும் கரெக்ட்டா இல்லாததுனால தான் இவ்ளோ தூரம் ஆடிட்டு இருக்கிறானுங்க. நான் வேற கண்ட்ரில இருக்கேன். ஆனா இந்த ஊர்ல இருக்கிற அந்த சேஃப்டி நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகல. சொல்றதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. உன் தாய் வீட்ல இருக்கிறதுக்கு உனக்கு சேஃப்டி இல்ல. அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் வருஷம் முன்னாடிலாம் பொம்பள பிள்ளை பொறந்தா எப்புட்றா கரை சேர்க்கிறது? எப்புட்றா நகை போடுறது? அப்படி நெனச்சு பொம்பள பிள்ளை வேண்டாம்னானுங்க. இந்த நாய்ங்க மத்தியில எப்படி வளர்க்கறதுன்னு தெரியாமலே இனி பொம்பள பிள்ளை எப்படி பெத்துக்கிறதுன்னு இருக்குது. 2 கால் நாய்ங்க திருந்தவே திருந்தாது. 4 கால் நாய நம்பி கூட சேஃப்டியா போயிரலாம் போல. இந்த நாய்ங்கள திருத்தணும்னா சட்டம் மாறணும். முதல்ல இவனுங்கள ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். 4 பேர் முன்னாடி இவனுங்கள அடிச்சு தொரத்தும்போது மிச்சம் இருக்கிற 40 பேரும் பயப்படுவான். இல்லன்னா இந்த நிலைமை மாறவே மாறாது. சும்மா அடுத்தவன் வீட்ல தானே நடக்குது. நம்ம வீட்ல நம்ம இருக்கிற வைரலா இருக்கிற நியூஸ பார்ப்போம். இவனுக்கு 2வது கல்யாணம், இவனுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இவன் 4வது கல்யாணம் பண்ணா, இன்னைக்கு இவன் தான் வருவான். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு நிலைமையும் மாறப் போறதில்ல. அடுத்தவன் வீட்ல நடக்குதுன்னா, நாளைக்கு நம்ம வீட்ல இருக்க பொம்பள பிள்ளைக்கும் பிரச்சனை தான். அத யோசிச்சு முதல்ல எத பேசணுமோ அத பேசுங்க. எதுக்கு முதல்ல கை தூக்கணுமோ அதுக்கு கை தூக்குங்க. சும்மா எல்லா கதைக்கும் வாய் பேசிட்டே இருந்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம வீட்லயே இதே கதை தான் நடக்கும். கொஞ்சமாச்சும் சட்டம் மாறணும். இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். நன்றி.